எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் ஹாப்பி விசு. விசுனா என்னது? மலையாள நியூ இயர். ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு நியூ இயர் இருக்குது. மொத்தமாகவே உலகத்தில் எல்லாரும் சேர்த்து ஒவ்வொரு நியூ இயரும் அதுவும் நம்ம கொண்டாடுறோம். ஆனால் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் ஒவ்வொன்றும் வரும்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். நமக்கு அந்த ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது ஒரு நம்பிக்கை இருக்கும். நமக்கு இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம நம்பவும் செய்வோம். ஃபெஸ்டிவல்லாம் வந்தாச்சுன்னா வீட்டில் நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வீட்டெல்லாம் நல்லா அழகாட்டு அலங்காரம்லாம் பண்ணி வீட்டில் பலகாரங்கள் அதெல்லாம் பண்ணும்போது அழகாட்டு ஒரு நல்ல குட் வைப்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நிறைய இருக்கும். எனக்கு சின்ன வயசுலலாம் இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர் அதெல்லாம் வரும்போது எனக்கு அத்தை பசங்க எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி எனக்கு நிறைய மெமரிஸ் எனக்கு இருக்குது. இந்த விசு, ஓணம் இதெல்லாம் எனக்கு இங்கே நான் ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துக்கு எனக்கு பக்கத்தில் இது ஆக்சுவலாக ஒரு காம்பவுண்டு. அங்கே நிறைய மலையாளிஸ் இருக்கிறாங்க. நாங்கள் இந்த விசு, ஓணமெல்லாம் வந்தாச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து சமையல் பண்ணுவோம். அவியல், துவரன், கூட்டுக்கறி, எரிசேரி, புளிசேரி, ஓலன், காளான் இப்படின்ட்டு எல்லாமே சேர்ந்து உட்காந்து சமையல் பண்ணுறது. பிள்ளைங்க எல்லாருமே, அதாவது பழைய காலத்தில் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ஒரு வைப் தான் இருக்கும். எல்லா பிள்ளைங்களும் ஒரே இடத்துல கூடி இருந்துட்டு அழகாட்டு எல்லாருமே காய் வெட்டுறது, விளையாடுறது, அது இதுன்ட்டு எல்லாமே இருக்கும். இப்போது நாட்கள் போக போக பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. எல்லாரும் காலேஜ் போய் வேலைக்கும் போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு டைம் இங்கே உள்ள ஃப்ரெண்டு எனக்கு நேமெல்லாம் போட்டு இதெல்லாம் சமைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப மெமரியாட்டு எனக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்குன்ட்டு போட்டது. சீமான்ட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து. இப்போ யாருமே பக்கத்தில் இல்லை. எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்காட்டு போயிட்டாங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் எல்லாரும் அம்மா, அப்பா, பிள்ளைங்கள்லாம் இருந்துட்டு ஒரு கட்டத்தில் எல்லாரும் பிரிஞ்சு போவாங்கல்ல, அது மாதிரி தான். எல்லாரும் சேர்ந்து இங்கே ஒரு 13, 15 வருஷமாட்டு இருந்தோம் காம்பவுண்டில். பிள்ளைங்கள்லாம் வளர வளர ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்காட்டு போயிட்டாங்க. இந்த பண்டிகைகள் இதெல்லாம் வரும்போது எப்போவுமே எனக்கு அந்த பழையதை எனக்கு நினச்சி பார்க்கறதுக்கு தோணும். அதிபன் நகையெல்லாம் குட்டி குட்டி பசங்களாட்டு இருந்தாங்க. சொல்ல போயாச்சுன்னா அந்த நேரத்தில் அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அப்படி தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லோரும் பெருசாயிட்டாங்க. ஆனால் இது எல்லாமே எத்தனை வருஷம் ஆனாலுமே நமக்கு மெமரியில் அப்படியே இருக்கும். அழகான நினைவுகளாட்டு இருக்கும். எப்போதும் இந்த மாதிரி பண்டிகைகள் வரும்போது அழகான மெமரிஸை எப்போதும் கலெக்ட் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் நமக்கு அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு சந்தோஷமாட்டு இருக்கும். எப்போதும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ். தேங்க்யூ.